நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமேல் நான் நாட்டாம இல்லை. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அது நீ கொடு. நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா குழந்தைய பத்தி மட்டும் எதுவும் சொல்லிடாது. நீ தனியே இந்த நெருப்புல வேகல ரத்னா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் பண்ண தப்ப உணரல அப்படின்னு. நான் உணர்ந்துட்டேன். இந்த ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சு நான் பல முறை தைரியம் வர வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இத சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் உன் மனசு உடையிற வழி எனக்கு என் வழியை விட பெருசா தெரிஞ்சது. அதனாலதான் என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியும். இந்த உண்மை உன் முன்னாடி இப்படி வந்து நிக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என் வாழ்க்கையில தலையெழுத்து ரொம்ப பெரிய விளையாட்டை விளையாடிடுச்சு. ரத்னா நடந்த எதையும் என்னால நிச்சயம் மாத்த முடியாது. ஆனா வருங்கால நாட்களை நாம நினைச்சா நிச்சயம் மாத்த முடியும். என்ன மன்னிச்சிரு ரத்னா. நம்ம 2 பேர் வாழ்க்கையிலேயே வந்து இந்த துக்கமான நாள் நாம தூக்கி எரிஞ்சிடலாம் ரத்னா. எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியும்? முதல்ல உங்க உறவு என் கூட மட்டும்தான் இருந்தது. என் கூட மட்டும். இப்ப உங்களுக்கு அவளுக்கும் ஏதோ ஒரு அவளுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. எந்த உறவும் இல்ல. அது அன்னைக்கு ராத்து ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? உங்களோட தப்பு இன்னைக்கு ஒரு உயிரா பிறந்திருக்கு. அந்த உயிரை நீங்க பண்ண அந்த தப்பை என்னோட வாழ்நாள் முழுக்க எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்பெல்லாம் நீங்க பண்ண தப்புக்கான அடையாளம் முன்னாடி வந்துட்டு போகுமோ அப்பெல்லாம் நீங்க எனக்கு பண்ண துரோகமும் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எதுவும் பழைய மாதிரி ஆக முடியாது. அப்புறம் ஏன் உங்களுக்கு அந்த நினைப்பு புதுசா ஏன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க குழந்தைய உங்களால பாத்துக்க முடியாதா? ஊர் பேர் தெரியாத குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணுமா? இல்ல ரத்னா, அந்த குழந்தைய பத்தி அப்படிலாம் பேசாத. அந்த சின்ன குழந்தை உனக்கு என்ன கெடுதல்? அந்த குழந்தை எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல. ஆனா அதோட அம்மா அதோட அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என் வீட்டு சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நானே நினைச்சா கூட என்னால சரி பண்ணிக்க முடியாது. எதுவும் முதல் மாதிரி ஆக முடியாது பூபதி ஐயா. எதுவும் மாறாது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? புது ஆரம்பத்தோட விதைய விதைக்கிறதுக்கு இந்த வீட்டுல பவித்திரமான இடம் இருந்தாதானே? எங்க பார்த்தாலும் அந்த குழந்தையோட அம்மா முகம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இது எல்லாத்தையுமே மறந்துருங்க. ஒரு புது ஆரம்பமும் இருக்காது, பழைய மாதிரி எதுவும் இருக்காது. கையெடுத்து கும்பிடுங்கிறது போயிடுங்க. தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. நீங்க போலனா நான் போயிடுவேன். ரத்னா, ரத்னா, இன்னைக்கு உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எத்தனை வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருந்த உன் மனசை உடையறதுக்கு நான் விட மாட்டேன் ரத்னா. என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? உன்னோட எந்த பாவத்துக்கும் விலக்கு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் விலக்கு கேட்க மாட்டேன். என்கிட்ட நீ எதுவும் சொல்லாத. என்ன கேட்காமல ரத்னா, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்னு நான் எந்த ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி. அப்பா, அப்பா, ஒருவேளை நீங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சிட்டீங்கன்னா வெளியே வந்துட்டு போங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கண்ணா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல இல்ல, எப்பவே வாங்க. ரொம்ப முக்கியமான வேலை. அங்கே என் தங்கச்சி. அப்பா கொஞ்ச நேரம் தானப்பா, வாங்க. ரொம்ப முக்கியமான வேலைப்பா. அப்பா வாங்க. இங்க பாருங்க, இவ ஆயி போயிட்டா. அப்பா இவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ஆனா எனக்கு எதுவுமே புரியல. தன்வீர் வீட்டுக்கு இத பத்தி கேட்டுட்டு வர போனேன். அவன் கிட்டயும் தங்கச்சி இருக்கால, ஆனா அவன் வெளியே போயிட்டான். அப்பா, இவளுக்கு எவ்வளவு வாடை அடிக்கும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்.
உங்கள் விஜய். ரத்னா, ரத்னா கையை காட்டு ரத்னா. ரத்னா தயவு செஞ்சு கையை காட்டு ரத்னா. ரத்னா தயவு செஞ்சு கையை காட்டு ரத்னா. அடம் பிடிக்காத. என்ன பைத்தியக்காரத்தான ரத்னா இது. நீ எவ்வளவு வேணா அடம் பிடிச்சுக்கோ. ஆனா இதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். உன் கையில காயம் எவ்வளவு பெருசா இருக்கு. உன் கையை என்னால எப்படி விட முடியும்? கை விட்டதுனால தானே கையில காயம் பட்டுச்சு. அப்பா, அப்பா என் தங்கச்சி என் விரல புடிச்சிட்டாப்பா. ரொம்ப நேரமா இவன் என் விரல புடிச்சிட்டே இருந்தா. என்னப்பா ஆச்சு? ரெண்டு பேரும் ஏன் அழுகுறீங்க? நான் எதுவும் பண்ணல. அம்மா, அடி எப்படி பட்டுச்சு? ரொம்ப வலிக்குது இல்லம்மா? அதுக்கு தானே அலறீங்க? ஆமா கண்ணா, ரொம்ப வலிக்குது. அது என்னால தாங்கிக்கவே முடியல. அப்பா, அம்மாக்கு அந்த காயத்து மேல மஞ்சள் பூசி விடுங்க. ஆனா அப்பா நீங்க ஏன் அழுகுறீங்க? எனக்கு அடிபட்டிருக்க ரன்வீர், அதனால அப்பாவுக்கும் வலிக்குது. ஆச்சரியமா இருக்கு. வித்தியாசமான அடி. அடிப்பட்டது அம்மாக்கு, ஆனா வலிக்கிறது அப்பாக்கு. எங்க எல்லாம் உண்மையான அன்பு இருக்கோ அங்க இந்த மாதிரி தான் நடக்கும். ஒருத்தருக்கு அடிபட்டா கூட ரெண்டு பேருக்குமே வலி எடுக்கும். இல்ல கண்ணா, எங்க உண்மையான அன்பு இருக்குமோ அங்க அடியே படாம பாத்துக்குவாங்க. ரன்வீர், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு. ரத்னா, எனக்கு முதல்ல எனக்கு ஒரு பதில் சொல்லு. நான் என்ன செஞ்சா ஏ ரத்னா, என் பழைய ரத்னா எனக்கு திரும்ப கிடைப்பான்னு நான் என்ன பண்ண நீயே சொல்லு. தயவு செஞ்சு அந்த குழந்தைய பத்தி அப்படி பேசாத. அது எப்படி நான் தூக்கி வெளியில போட முடியும்? எப்படி பார்த்தாலும் அது என்னுடைய ரத்தம் ஆச்சே. ரத்னா, ரத்னா நான் சொல்றதை கேளு ரத்னா. இந்தாங்கண்ணா சாப்பிடுங்க. ஓய், என்னடா சுட்டிக்கண்ணா? அட, இத்தனை நாள் எங்கடா போயிருந்த? என் தங்கச்சிக்காக காத்துட்டு இருந்தேன். இங்க பாருங்க, அழகா இருக்கால. இவன் உன் தங்கச்சியா? ஆமா, கடவுள் தான் அவளை அனுப்பி விட்டாரு. அதுவும் கேட்ட உடனே. சரிக்கண்ணா, உன் மூடியோட பை எங்க காணா? அது நான் இவளுக்காக ராக்கி வாங்கினால, அதுக்கு பதிலா என் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டான். எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அட, இந்த ஊர் பூரா இந்த சுட்டி வேலைய உன்னையும் என்னையும் தவிர இன்னொருத்த வேலையை காமிச்சிட்டு போயிட்டானா? நீ இங்கே இரு, எங்கேயும் விடாத, நான் போய் வரேன். இந்தா உனக்காக தான் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இந்தா வச்சுக்கோ. ஓய், உனக்கு பிடிச்ச பொருளை நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீ மரியாதையை மறந்துட்டியா? எல்லாத்தையும் திருப்பி வாங்கணுமா என்ன? அப்ப தேங்க்யூ யாரு? உங்க அப்பா சொல்வாரா? இல்ல, தேங்க்யூ. சரிக்கா, நான் கிளம்பு. பத்திரம். லசி ஒன்று போடுப்பா. அட கடவுளே, பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுள் எனக்கு பிடிச்சதை கொடுத்துருக்காரு, ஆனா நான் அவருக்கு தேங்க்யூ சொல்லவே மறந்துட்டேன். ஒருவேளை அவளை திருப்பி வாங்கிட்டு வரோம். அந்த தாபா கடை சித்தப்பா சொன்ன மாதிரியே நான் இப்போ இந்த கடவுள் தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடுறேன். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். நான் செத்து போறேன். ஆனா என்னைய வழியில விட்டுருங்க. நான் எந்த உண்மையையும் கேட்க விரும்பல. நான் குற்றவாளின்றதை ஒத்துக்கிற ரத்னா. ஒரு முறை நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அப்பதான் உண்மையை எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பா அந்த பஞ்சாயத்தை எனக்கு கொடுக்கும்.
இது பஞ்சாயத்து இல்ல, இது உங்களோட வீடு பூபதி ஐயா. அப்புறம் யாருக்கு விளக்கம் தர போறீங்க? கேக்குறதுக்கு நான் எங்க உயிரோட இருக்கேன்? நீதான் என்ன சாகடிச்சிட்டியே. நீ என்ன மட்டும் சாகடிக்கல, என்னோட அன்பை, என் நம்பிக்கையும் சாகடிச்சிட்ட. தயவு செஞ்சு இனிமே எதுவும் பேசிடாதீங்க. ரத்னா, நான் சொல்றது உண்மை இல்லைன்னா உன்னை எதுக்கு கட்டாயப்படுத்தி கேட்க சொல்றேன் நானு. ஒரு முறை எனக்காக யோசிச்சுட்டு உன்னை கேளு கேளு நான் வற்புறுத்துறேன்னா அதுக்கு காரணம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு முறை கேளு ரத்னா, உன் இதயத்துல இருக்கிற பாரம் இறங்கிடும். ஒருவேளை உனக்கு அதுக்கப்புறம் தோடிச்சுன்னு அந்த குழந்தை பாவன்னு, நான் உனக்கு செஞ்சது பாவன்னு, நான் ஒரு வார்த்தை கூட பேசாம உன்னோட முடிவை நான் ஏத்துக்கிறேன். நீ ஒரு வார்த்தை சொன்னா இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு, இந்த உலகத்தை விட்டு கூட நான் நிச்சயமா போயிட்டு வரத்தனா. இது ஏன் மேல சத்தியம் ரத்னா. ஒரு முறை இத்தனை வருஷமா என் இதயத்துக்குள்ளேயே வச்சிருக்க ரகசியத்தை சொல்றது எனக்கு ஒரு வாய்ப்பு கூட ரத்னா. நான் உனக்கு கையெடுத்து கும்புறேன், உனக்கு கையெடுத்து கும்புறேன். கருணாவோட கல்யாணத்துல இருந்து எந்த பொண்ணு மண்டபத்தை விட்டு ஓடி போனாலோ அவ இந்த பொண்ணுதான், அமிர்தா. இன்னைக்கு சமுதாயத்துக்கு முன்னால அமிர்தா ஒரு கெட்ட பொண்ணாதான் எல்லாரும் முன்னாடியும் வந்து நின்னா. ஆனா அவ அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணு இல்லை. அவளுக்கு கெடுதல் பண்ணது அந்த கடவுள் தான். இந்த சின்ன வயசுலயே அவளுக்கு கடவுள் தாங்க முடியாத அளவுக்கு துக்கத்தை கொடுத்துட்டார். அவ ரொம்ப தைரியசாலியான பொண்ணு. எல்லா துக்கத்தையும் அவன் சந்தோஷமா சகிச்சுக்கிட்டான். அவளுக்குள்ள இருந்த கண்ணீர் அவ வெளியில போக விடல. அந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு கருணாவோட. அவ ரத்னா, 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 நீ என் சத்தியத்தை மீறி போயிட்டியா? நான் பண்ண ஒரு தப்பு. இத்தனை வருஷமா நான் உண்மையில வச்சிருந்த அன்பு நம்ம உறவை விட பாரம் ஆயிடுச்சா உனக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க பார், கோவில். கோவில்ல தான் கடவுள் இருப்பாரு. அவர் தான் உன்னை படைச்சாரு. நான் ஒரு லெட்டர் எழுதினேன் எனக்கு ஒரு தங்கச்சி அனுப்ப சொல்லி. அதுக்கப்புறம் என்கிட்ட உன்னை அனுப்பி வச்சாரு. சரி இத சொல்லு, நீ சகப்பு ரக்கியோல பறவை கூட வரும்போது நீ என் தங்கச்சியாக போற விஷயம் உனக்கு தெரியுமா? உனக்கு பேசவும் தெரியாது. நான் மட்டும் தனியா உன் கூட என்னதான் பேசுறது? ஒரு நிமிஷம், நான் கடவுள் கிட்ட சொல்றேன். அவர் எப்படி என்கிட்ட உன்னை அனுப்பிச்சு விட்டாரோ அதே மாதிரி உனக்கு பேசவும் கத்து கொடுக்க சொல்றேன். நான் சொல்றத அவ கேட்கல, அதனால பரவாயில்ல. அதுக்காக நான் அப்படியே விட்டுற மாட்டேன். அவளுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்க போறேன். அமிர்தா பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கடவுளே, என் தங்கச்சியை நான் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன்.
அடையாளம் தெரியலையா? அட, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நீங்க அவளை அனுப்பி விட்டீங்க. நீங்க ரொம்ப அழகான தங்கச்சி அனுப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் கடவுளே, அது நான் உங்க மேலேயே உங்க முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அந்த பாண்டி மாதிரி மோசமான அண்ணனா இருக்க மாட்டேன். அப்புறம் ரொம்ப நல்ல அண்ணனா ஆக போறேன். பாக்குறவங்க எல்லாம் அண்ணனா ரன்வீர் மாதிரி இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு. அப்புறம் கடவுளே, இன்னொரு விஷயம், எப்படி நீங்க என் தங்கச்சி அனுப்பிச்சு வச்சீங்களோ அதே மாதிரி அவளுக்கு பேசவும் கத்து கொடுத்துருங்க. அப்புறம் முதல் வார்த்தையா இவன் அண்ணனு கூப்பிடணும்.